ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா கழுத்தில் கொடி சுற்றி இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆகுமா, சி செக்ஷன் தான் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்குமே கொடி சுற்றி இருந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா ஸ்கேன்லலாம் அதெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தாங்க. எனக்கு பனிக்கூடம் உடச்சி அந்த ப்ராசஸ் நார்மல் டெலிவரி ப்ராசஸில் அந்த இருக்கிறப்ப தான் எனக்கு கொடி சுற்றி இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா மார்னிங் இடையில செக் பண்ண மாட்டாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்ணிகிட்ருப்பாங்க எப்போதுமே டெலிவரி ஆகிற வரைக்கும். நமக்கு பெயின் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நமக்கு எவ்வளோ வலிக்குதோ அந்தளவுக்கு மானிட்டரில் தெரியும். இப்போ இந்த ரேஷியோவில் இப்போ 100ல் வலிக்குதுன்னா கொஞ்சம் வலிக்குது, இப்போ 130 180னா ஹை டெலிவரி டைமில் 180 அது மாதிரி ரேஷியோ போய்ட்டே இருக்கும். ஸோ அதை தான் செக் பண்ணுவாங்களே தவிர நமக்கு மார்னிங் வரைக்குமே அப்போ நம்ம டெலிவரி ப்ராசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு டெலிவரி ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் 12 ஹவர்ஸ் கிட்ட எனக்கு டெலிவரி ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு நார்மல் டெலிவரிக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்போ தான் பார்த்துருக்காங்க கொடி சுற்றி இருந்துச்சுன்னு. இந்த ஹாஸ்பிட்டலில் நான் 100% நாங்கள் நம்புவோம். ஏன்னா என் நாத்தனாருக்குமே அங்கே தான் டெலிவரி ஆச்சு, நார்மல் டெலிவரி. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த சர்க்கிளில் எல்லாருமே அங்கே தான் ஆச்சு நார்மல் டெலிவரி. ஏன்னா அதனால தான் நாங்கள் போய் அங்கே இது பண்ணியிருந்தோம். அது 100% நம்புகிற ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அதனால தான் ஷூரிட்டியாக நான் சொல்கிறேன். இது இதில் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக நம்ம கொடி சுற்றி இருக்கா என்னன்றது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்து தான், ஒவ்வொருத்தவங்க டாக்டர் ரிஸ்க் எடுக்கிறத பொறுத்து தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆப்ரேஷனான்னு சொல்லிட்டு. எனக்கு என் ஃப்ரெண்டும் நானும் சேம் டைமில் தான் கன்சீவ் ஆனோம். ஸோ அவங்களுக்கு 1 டே தான். இப்போ எனக்கு ஏப்ரல் 9th அவங்களுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் 9th 1 மந்த்து முன்னாடியே அவங்களுக்கு ஸ்கேனில் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கழுத்தில் கொடி சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க டேரெக்டாக ஆப்ரேஷன் பண்ண தான் அட்மிட் ஆக சொன்னாங்க. நான் இருந்த ஹாஸ்பிட்டல் அவங்க வேறு ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு நான் இருந்த ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நார்மல் டெலிவரி. நான் ஏன்னா சித்திரை மாதம் முன்னாடியே போய் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்மிட் ஆனோம் அப்போது. ஸோ எனக்கு டெலிவரி ஆகிறப்ப எனக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் ஆச்சு அன்றைக்கி. 4 டெலிவரியில் மீதி 3 டெலிவரி நார்மல் டெலிவரி தான். அதில் 2 தடவை கொடி சுற்றி இருந்தவங்களுக்கும் நார்மல் டெலிவரி தான், 1 தடவை கொடி சுற்றி இருந்தவங்களுக்கும் நார்மல் டெலிவரி தான். ஆப்ரேஷனால் 1 வீக் இருந்ததுனால ஸோ அந்த 1 வீக்கில் நான் சொல்லுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை. இது கொடி சுற்றி இருந்துச்சா நம்ம பொய் சொல்லுவோம் அப்படின்றதுனாலே என் ஹஸ்பண்ட்க்கு வீடியோ காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக என் குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்க எனக்கு ஹிப்பு நேரோவாக இருக்கிறதுனாலையும் குழந்தை வெளியில் தலை வெளில வந்துட்டு உள்ளார போகிறது அப்படின்றதுனால மட்டும்தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கொடி சுற்றி இருந்ததுனால எனக்கு ஆப்ரேஷன் பண்ணல. ஆனால் என் ஃப்ரெண்டு உள்ள ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரைட்டாகவே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ கொடி சுற்றி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்களான்றது கிடையாது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்து, ஒவ்வொரு டாக்டரை பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகும். நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி தான் பண்ணுறாங்க. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு புஷ் பண்ண தெரியல. எனக்கு எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ப்ராசஸ் எனக்கு சென்டிமீட்டர் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு, 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு தான் நார்மல் டெலிவரி ஆகலை. அன்றைக்கி ஆப்ரேஷன் ஆனவங்களுக்கு 4 பேரில் நான் மட்டும்தான் ஆப்ரேஷன், மற்ற 3 பேருமே நார்மல் டெலிவரி தான். ஸோ டாக்டரை பொறுத்து மட்டும்தான் நமக்கு நார்மலாக சிசேரியனா கொடி சுற்றி இருந்தா சிங்கிள் சுற்றி இருந்தாலும் சரி, டபுளாக கழுத்தில் சுற்றி இருந்தாலும் சரி, அது டாக்டர் டிசைட் பண்ணுறது ஒன்று தான். நம்ம பாடி கண்டிஷன், நமக்கு என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை ஒரி பண்ணிகிட்ருக்காதீங்க, நமக்கு நார்மலாக சி செக்ஷன் ஆகுமான்னு சொல்லிட்டு எந்த கவலையுமே படாதீங்க. எதனாலும் நம்மளால் ஹெல்த்தை தாங்க முடியும். ஸோ ஒரி பண்ணிகிட்ருக்காதீங்க.